சனியோ தேவலோகத்தை நோக்கி செல்கிறார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஐயோ சனி என்று யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர். ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து கைலாயம் நோக்கி விரைந்து செல்கிறார். சனி வருவதை அறிந்த சிவபெருமான் தன்னையே பிடிக்க வருகிறார் என்று தெரிந்து கொண்டு திருமாலின் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு குகையில் சென்று அதன் பின் தியானத்தில் அமர்ந்து விடுகிறார். சில வருடங்கள் கழித்து குகையிலிருந்து சிவபெருமான் வெளியில் வருகிறார். அங்கு சனி பகவான் அவருக்காக காத்திருக்கிறார். சிவபெருமானோ சிரித்தபடியே உன் பிடியிலிருந்து நான் தப்பிவிட்டேன் என்றார். சுவாமி, உங்களை பிடித்ததாக காண முடியாமல் குகையிலேயே இருந்து விட்டீர்கள். இதை கேட்ட சிவனோ, நீ உன் கடமையை சரியாக செய்ததால் என்னுடைய பெயரை உனக்கு பட்டமாக தருகிறேன். இன்றிலிருந்து நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய்.